ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது இந்த டிக்கெட்டு ஃபினாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்தா அதை வந்து மாஸ் பண்ணுற போகிற ரெண்டே பேர் நம்ம எல்லோரும் நினச்சது முத்துக்குமரன் அண்ட் ரயான். ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக விளையாடக்கூடியவங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக விளையாடுவாங்க, அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணக்கூடியவங்க. இப்படின்னு இருக்கும்போது அவங்க எப்பயுமே கொடுத்த டிக்கெட்டு ஃபினாலை கொடுத்துருந்தா ரயானை பீட் பண்ணி முத்துக்குமரன் வந்து இந்த டிக்கெட்டு ஃபுல்லாகவே அடிச்சிருப்பார். அது வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. ஏன்னா அவர் கிடைச்ச 2 சான்ஸையும் சூப்பராக யூஸ் பண்ணார். நேற்று ஒரு டாஸ்க் நடக்குது, அதில் பிக் பாஸ் ஒரு பெரிய சதியை பண்ணுறாரு, ரயான் உள்ளே வரணும்னு. அப்பயும் 2வது வாட்டியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தார். ஃபஸ்ட்டு வாட்டியும் ஃபஸ்ட்டு வந்தார், 2வது வாட்டியும் ஃபஸ்ட்டு வந்தார். அது மாதம் இருந்துச்சு. அதுவும் 2வது வாட்டி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.50 செகண்டில் 1 நிமிஷம் 50 செகண்டில் வந்தார். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நேரடியாக டாஸ்க் கொடுத்தா முத்துக்குமரன் டிக்கெட்டு ஃபைனலில் வாங்கிடுவான். அவன் வாங்குறது மேட்டர் கிடையாது, ஏன்னா அவர் வந்து எப்படியும் டாப் 5 வந்துடுறாரு. ஆனால் அந்த டிக்கெட்டு ஃபுல்லால் நான் நினைக்கிற ஆட்களுக்கு எப்படி போகுன்றது தான் இங்கே பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கும்போது ரயானை தான் உள்ளே அனுப்புன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. அப்படி அந்த மாதிரி அவங்க நினைக்கலாம். நேற்று 4 பாயிண்ட் அவருக்கு வந்திருக்காது. 4 பாயிண்ட் ஜாக்லினுக்கு போயிருக்கும், 3 பாயிண்ட் தீபக் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வேறு யாருக்கா வந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளியர் கட்டாக தெரியுது. இப்போ வந்து முத்துக்குமரனுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் கிடைக்காது, இதில் வந்து 2வது பிளேஸாவது கிடைக்குமா? ஏன்னா நேற்று 5 பாயிண்ட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்தது. இப்படின்னு இருக்கும்போது அடுத்தது என்ன, ஏதாவது நல்ல டாஸ்க் கொடுப்பாங்களே பார்த்து காலையில் ஒரு டாஸ்க் உருட்டி ஒரு ரமர் கொடுத்தாங்க. அதில் நிறைய உருட்டுகளாக வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. சரி, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டரில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அதன்படி பார்க்கும்போது இப்போதைக்கு அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொமோட்டரில் இருக்கிற டாஸ்க் தான் லாஸ்ட் டாஸ்க்கு. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடைசியாக வந்துட்டு ஒரு ட்ரம் டாஸ்க் ஒன்று விளாண்டுட்டுருக்காங்க. அதில் வந்துட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ சௌந்தர்யாக்கா வந்துட்டு 4 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் வந்துருக்குது. ஏன்னா 9 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா காலையில் இவங்க வந்துட்டு ஒன்று உருட்டி அந்த யார் விழுந்தாங்களோ அவங்க பாயிண்ட்டு எடுத்துக்கணும். 2 விழுந்துருந்தா மேபி அவங்களோட பாயிண்ட் இவங்க எடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதில் 9 பாயிண்ட் வந்துருக்குது. அதேமாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரயான் வந்துட்டாப்புல, எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்துட்டு 15 பாயிண்டில் இருக்காரு. சரி, 2வது வந்து முத்துக்குமரன் இருப்பார். பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 2வது பிளேஸில் வந்துட்டு சௌந்தர்யாவும் மஞ்சரியும் இருக்காங்க 13 பாயிண்ட்ஸோட. இப்போ 3வது பிளேஸு முத்துக்குமரன் இருக்கார். இப்போ ஆனால் என்ன தகவல் வருதுன்னா அந்த 3வது பிளேஸு கூட வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு தான் அந்த லாஸ்ட் இப்போ இந்த ப்ரொமோட்டரில் வந்து டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 3வது பிளேஸ்லேயும் வந்து முத்துக்குமரன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 4வது பிளேஸ் போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இந்த டாஸ்க்கை வந்து தீபக் வந்துட்டு இவரை விட அதிகமாக வாங்குவார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் 3வது பிளேஸ் போவார் போல் இருக்குது. இன்னும் அதாவது இதுக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 3வது பிளேஸில் முத்துக்குமரன் இருக்கார், 4வது பிளேஸில் வந்துட்டு தீபக் இருக்கார், 5வது பிளேஸில் வந்துட்டு ராணுவ இருக்கார். ஆனால் தகவல் என்னென்னா அந்த 3வது பிளேஸ்லேயும் முத்துக்குமரன் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கான். எது எப்படியோ நம்மளுக்கு வந்து கிளியர் கட்டாக பார்க்கும்போது இந்த டாஸ்க்கை வந்து யார் வந்து நல்லா சூப்பராக பண்ணான்றது நம்ம கண்ணுக்கு தெரியும், சரிங்களா? அதே மாதிரி இதில் ஒரு கொடுமை என்னென்னா ஜாக்லினை வந்து வெளியே அமிச்சாங்க பாருங்க. ஜாக்லின், விஜய் விஷால், அருண், அதுக்கப்புறம் பவித்ரா, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. இதில் வந்துட்டு உண்மையாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால்லாம் வந்து அனுப்புறது ரொம்ப டூ மச்சாக தான் இருந்தது. ஏன்னா அவர் நல்லா ஒரு காம்படிஷன் கொடுத்தாரு. ஜாக்லின்லாம் சூப்பராக வந்து போராடினாங்க. இப்படி ஒரே ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முத்துக்குமரன் வந்துட்டு விளையாடுற விளையாட்டுக்கு அவர் நினச்சது இந்த டிக்கெட்டு ஃபுல்லாக எப்படியாவது அடிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதில் வந்து பெரிய மண்ணல் இல்லை, ஒரு பெரிய பாரங்களை தூக்கி போட்டாங்க. சரி, 2வது பிளேஸாவது வரட்டுமே அப்படின்னு பார்த்தா அதுலேயும் சௌந்தர்யாவும் மஞ்சரியும் கொடுமையை பாருங்களேன். சௌந்தர்யாவே சொல்லி ஒத்துக்கிறாங்க, என்னால் டிக்கெட்டு ஃபுல்லாக விளையாட முடியல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் சொல்கிறாங்க, என்னால் விளையாட முடியல, நான் என்னென்னமோ நினச்சேன் அப்படின்னு. ஆனால் அவங்க 2nd பிளேஸில் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து தகுதியானவங்களா அப்படி கேட்டால் அவங்களால சொல்ல முடியுமா? இல்லை மஞ்சரி சொல்லுவாங்களா? மஞ்சருக்கு அண்ணாமத்து 5 பாயிண்ட் வந்துச்சு. ஆனால் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டால் முத்துக்குமரன் 3வது பிளேஸில் இருக்கார். இப்போ அவருமே வந்துட்டு அந்த 3வது பிளேஸையும் தாரவாக்க போகிறான்ற மாதிரி அப்டேட் வருது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.